இதுவரைக்கும் நம்ம பார்த்து கேள்விப்பட்ட பேய் கதைகள் எல்லாமே வீட்ல பேய் இருக்கு, பொம்மையில பேய் இருக்கு, பங்களால பேய் இருக்குன்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு பஸ்ல பேய் இருக்குன்னு அந்த பேயே அந்த பஸ்ஸை கடத்திட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ண வச்சதுன்னு சொன்னா உங்கள எத்தனை பேர் நம்புவீங்க? அப்படி ஒரு சம்பவம் தான் சைனால இருக்கிற பீஜிங் அப்படிங்கிற ஒரு டவுன்ல நடந்திருக்கு. இன்னைக்கு வர அந்த ஊர் மக்கள் கிட்ட பஸ் நம்பர் 375 சொன்னா ஐயோ அந்த பஸ்ல நான் வரமாட்டேன்னு சொல்றவங்க பல பேர் இருக்காங்க. இந்த பஸ் நம்பர் 375 ஸ்டோரிய ஒரு கான்செப்டா வச்சு 2022ல அருள்நிதியை வச்சு டைரின்ற ஒரு படமும் எடுத்திருக்காங்க. அப்படி இந்த பஸ் நம்பர் 375 பார்த்து எதனால அந்த ஊர் மக்களே பயப்படுறாங்க? உண்மையிலேயே அந்த பஸ்ஸை பேய் தான் கடத்திட்டு போச்சா? வாங்க இன்னைக்கு வீடியோல இந்த பஸ்ஸோட மிஸ்டரியை பத்தி டீடைல்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு குட்டி கதை. நவம்பர் 14, 1995ல பஸ் நம்பர் 375 ஒரு பஸ் பேசஞ்சர்ஸ் ஃபுல்லா யாங்மிங் ஹார்ன்ல இருந்து ஃபிராக்ரண்ட் ஹில்க்கு கிளம்பி இருக்கு. நம்ம ஊர்லலாம் டவுன்ல இருந்து கிராமத்துக்கு போறதுக்கு 1-2 பஸ் இருக்கிற மாதிரியான பஸ் தான் இந்த பஸ் நம்பர் 375 சொல்றாங்க. அன்னைக்கு கிளம்பின அந்த பஸ் தான் அந்த நாள் ராத்திரியோட கடைசி பஸ்ன்னு சொல்றாங்க. பாதி தூரம் போனதுலயே அந்த பஸ்ல இருந்த எல்லா பேசஞ்சர்ஸும் அவங்க ஸ்டாப்ல இறங்கிடுறாங்க. எப்பவும் இல்லாத மாதிரி அதிசயமா அன்னைக்கு மட்டும் அந்த பஸ் பேசஞ்சர்ஸே இல்லாம ஃப்ரீயா போயிட்டு இருந்திருக்கு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு கப்புள்ஸும் ஒரு வயசான பாட்டியும் ஒரு 25 வயசே ஆன ஒரு பையனும் அந்த பஸ்ல ஏறுறாங்க. அந்த பஸ்ஸும் ஃபிராக்ரண்ட் ஹில்லை நோக்கி போக ஆரம்பிக்குது. போற வழியில குறிப்பிட்ட 5 பஸ் ஸ்டாண்டு மட்டும் அடர்ந்த காட்டு பகுதியா இருக்கு. அந்த காட்டு பகுதியை கடந்து போறப்போ ரொம்பவே பயமா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா போற வழியெல்லாம் ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இருக்காது. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த பஸ்ல இருந்த கப்புள்ஸுமே இறங்கிடுறாங்க. அந்த காட்டு பகுதிக்குள்ள பஸ் போகும்போது பஸ்ல இருந்த எல்லாருமே ஒரு பயத்தோடயே டிராவல் பண்றாங்க. அந்த காட்டு பகுதியை தாண்ட போற கடைசி பஸ் ஸ்டாப்ல ஒரு 3 பேர் நிக்கிறத பஸ் டிரைவர் பாக்குறாரு. பஸ்ஸை நிறுத்தலாமா வேணாமான்னு ஒரு பயத்தோடயே பஸ் நிறுத்துறாரு. ஏன்னா அந்த 3 பேருமே 100 வருஷம் பழமையான ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் மட்டும் 2 பேரை தாங்கி பிடிச்சி அந்த பஸ்ல ஏறி அந்த பஸ்ஸோட கடைசி சீட்ல உட்கார்றாங்க. அந்த பஸ்ல இருந்த வயசான பாட்டிக்கு அந்த 3 பேரை பார்க்க ரொம்பவே பயமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் 100 வருஷம் பழமையான ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நடுவுல உட்காந்துட்டு இருந்தவர் அவரோட மூஞ்சி கூட தெரியாத அளவுக்கு அவரோட முடியால மறைச்சு வச்சிருந்தாரு. அந்த வயசான பாட்டி அந்த 3 பேர் இவங்களை ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு பயத்துல அடிக்கடி பின்னாடி திரும்பி பார்த்துட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பாட்டி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பஸ்ஸோட கண்டக்டர் அந்த பாட்டி கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது முன்னாடி உக்காந்துட்டு இருந்த அந்த 25 வயசு பையன் என்னோட பர்ஸை திருடிட்டான்னு சொல்றாங்க. அந்த பாட்டி அந்த பையனை அடிக்கிறது திட்டுறதுன்னு ரொம்பவே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த கண்டக்டர் போற வழியில இருக்கிற ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேரையும் இறக்கி விட்டுறாரு. இறங்கினதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணாம அந்த பாட்டி ரொம்பவே அமைதியாயிடுறாங்க. அந்த பையன் அந்த பாட்டி கிட்ட நான் உங்க பர்ஸை திருடவே இல்லை, எதுக்காக பிரச்சனை பண்ணீங்கன்னு கேட்கும்போது அந்த பாட்டி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பஸ்ல பின்னாடி உட்காந்துட்டு இருந்த 3 பேரும் மனுஷங்களே இல்ல, அவங்க 3 பேரும் ஒரு பேயின்னு சொல்றாங்க. அந்த பஸ்ல இருந்து உன்னை இறக்கி விட்டதுக்கு நீ எனக்கு நன்றி தான் சொல்லணும்னு அந்த பையன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன் அந்த பாட்டி கிட்ட நீங்க என்ன லூசா, எதை வச்சு அந்த 3 பேரை பேயின்னு சொல்றீங்க, உங்களால நானும் இப்போ நடுக்காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு கோவமா கத்த ஆரம்பிக்கிறான். அந்த பாட்டி அந்த பையன்கிட்ட கொஞ்சம் கத்தாம நான் சொல்றத கேளு, அந்த 3 பேர் நம்ம பஸ்ல ஏறினதுல இருந்தே எனக்கு சந்தேகமாவே இருந்துச்சு. நான் பயத்துல ஒவ்வொரு முறையும் திரும்பி பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்த கவனிச்சேன். அந்த 3 பேருக்குமே காலே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க 3 பேரும் கொடூரமா முறைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த பையன் அந்த பாட்டி சொல்றத எதையுமே நம்பாம இவங்களை ஒரு பைத்தியம்னே முடிவு பண்ணிடுறான். திரும்பவும் அந்த பாட்டி கிட்ட இந்த ராத்திரியில நான் எப்படி வீட்டுக்கு போறதுன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கு அந்த பாட்டி இந்த ராத்திரியில நம்ம எங்கேயுமே போக வேணாம், பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இதைய பத்தி கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு கூட்டிட்டு போறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒண்ணா அந்த பாட்டி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அந்த போலீஸ் கிட்ட பஸ்ல இருந்த கண்டக்டரையும் டிரைவரையும் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கேக்குறாங்க. போலீஸுமே இது எதையுமே நம்பாம இந்த பாட்டி தான் எதையோ பார்த்துட்டு வந்து உளருதுன்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் காலையில 2 பேர்த்தையும் வேற ஒரு பஸ்ல ஊருக்கு அனுப்பி விட்டுறாங்க. இவங்களை அனுப்பிவிட்ட சில மணி நேரத்திலேயே ஊரு ஃபுல்லா ஒரு நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. பஸ் நம்பர் 375 காணோம், இன்னும் ஃபிராக்ரண்ட் ஹில்ல ரீச் ஆகலன்னு போலீஸ் இப்பதான் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க.
ஒருவேளை அந்த பாட்டி சொன்னது எல்லாமே உண்மையா இருக்குமோன்னு வேக வேகமா போலீஸ் மீடியாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த பாட்டியோட வீட்டுக்கு போறாங்க. அந்த பஸ்ல நடந்த எல்லா விஷயத்தையும் டீடைல்டா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பஸ் போன ரூட்ல இருக்கிற எல்லா கேமராவையும் செக் பண்றாங்க. ஆனா எந்த சிசிடிவி கேமராலையும் அந்த பஸ் எங்க போச்சுன்னு ரெக்கார்டே ஆகல. அந்த பஸ்ல இருந்த 3 பேய் தான் இந்த பஸ் நம்பர் 375 கடத்திருச்சுன்னு அந்த பீஜிங் நாட்டு ஃபுல்லா இந்த விஷயம் காட்டுத்தீயா பரவ ஆரம்பிக்குது. சில நாட்கள் கழிச்சு பிராக்ரண்ட் ஹில்ல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஏரியில அந்த பஸ்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாருக்குமே பெரிய குழப்பமா இருக்கு. எப்படி இந்த பஸ் நம்பர் 375 இந்த ஏரிக்குள்ள மூழ்கி கிடக்குன்னு. அந்த பஸ்ல மொத்தம் 5 டெட் பாடிஸ் இருந்திருக்கு. அதுல 2 டெட் பாடிஸ் மட்டும் 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போன மாதிரி இருந்திருக்கு. ஆனா மீதி இருக்கிற 3 டெட் பாடிஸும் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போயிருந்தா அவர் உடம்பு எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கு. இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு அந்த 5 டெட் பாடிஸையுமே போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போன மாதிரி இருந்த உடல்கள் கண்டக்டரும் பஸ் டிரைவரும்னு தெரிய வருது. ஆனா மீதி இருக்கிற 3 டெட் பாடிஸும் யாரோடதுனே கண்டுபிடிக்க முடியல. அந்த 3 டெட் பாடிஸும் பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதுதான் அந்த ரிப்போர்ட்ல தெரிய வருது. அந்த 3 உடல்கள் யாரோடது, எதுக்காக இந்த பஸ் போக வேண்டிய ஸ்டாப்ல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஏரியில மூழ்கி கிடக்கு, இது மாதிரி எந்த கேள்விக்குமே பதில் கிடைக்காம இன்னைக்கு வர இது ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த பஸ் ஏரியில மூழ்கி போனதுக்கு இவங்க 3 பேர் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா, இல்லனா இது எல்லாமே அந்த பாட்டி கிளப்பி விட்ட கட்டுக்கதைன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திப்போம்.